உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மற்றொரு அண்மை செய்தியை பார்க்க வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு ஜூன் மாதத்திற்கான மாத சம்பளம் வழங்கப்படவில்லை என பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான அந்த ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு ஜூன் மாத சம்பளம் வழங்கப்படவில்லை. மாத சம்பளத்தை வழங்கக்கூட அரசிடம் பணம் இல்லையா அல்லது மனமில்லையா என அவர் கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாத நிலையில் அரசிடம் பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா என மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். தினம் ஒருமுறை ஞாபகப்படுத்தவும் பாஜக தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு ஜூன் மாதத்திற்கான மாத சம்பளம் வழங்கப்படாத நிலையில் அரசிடம் பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா, சம்பளத்தை வழங்குவதற்கு தினமும் கூட பாஜக ஞாபகப்படுத்த தயாராக இருப்பதாக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்த அந்த கருத்துக்களை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, உண்மை நிலவரம் என்ன? நயினார் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கல. வணக்கம். திமுக அரசை கண்டித்து தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் ஜூலை மாதமே முடிய இருக்கும் நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் 332 ஆசிரியர்களுக்கு ஜூன் மாத சம்பளத்தை வழங்கக்கூட இந்த திமுக அரசிடம் பணமில்லையா அல்லது மனமில்லையா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தினம் ஒரு முறை ஞாபகப்படுத்தினால்தான் ஆசிரியர்களின் நலனை திமுக அரசு கண்டு கொள்ளும் என்றால் அதை செய்யவும் எங்கள் பாஜக தயாராக உள்ளது. விழித்துக் கொள்ளுமா விடியல் அரசு என்று குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களினுடைய அந்த மாத சம்பளம் என்பது ஜூன் மாத சம்பளம் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டானது ஏற்கனவே எழுந்து வந்த ஒரு சூழ்நிலையில ஜூலை மாதம் தற்பொழுது முடிய இருக்குது. இதற்கிடையே ஜூன் மாதத்திற்கான சம்பளமே இன்னும் வழங்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டு திமுக அரசிடம் பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மேலும் பார்த்தோம்னா, தினம் ஒரு முறை ஞாபகப்படுத்தினால்தான் ஆசிரியர்களினுடைய நலனை இந்த திமுக அரசு கண்டு கொள்ளும் என்றால் அதனை பாஜக தினமும் செய்யக்கூட தயாராக இருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.